ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி குறிப்பு வகைகள் எல்லாமே பார்க்கலாங்க. என்னடா இது கத்திரிக்காய் வச்சு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சூப்பரான ஒரு தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி வளைஞ்ச வளையல் இருக்கும் இல்லைங்களா, அந்த வளையலை வச்சு என்னென்னலாம் ரீயூஸ் ஐடியாஸையும் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் வாங்கியிருந்தீங்கன்னா இது காலிஃப்ளவர் சீசன், இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற சில குறிப்புகளும் இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு தேவையான குறிப்பு வகைகள் 1-2 இருக்குது, கண்டிப்பாக அதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி பூண்டு சீசன் குறையும் போது பார்த்திங்கன்னா இதை வச்சும் தோலை வச்செல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்ற குறிப்பும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருக்க ஏதாவது ஒரு குறிப்புகளாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்புகளை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க குறிப்பு உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வாங்கியிருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 to 15 rupeesக்குள்ளே தான் இந்த காலிஃப்ளவர் ரேட்டே இருந்தது. ஓகே, என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக எப்பயாவது ரேராக தான் நான் வாங்குவேன். வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதை குருமாவாக வைப்பேன், அப்புறம் பார்த்திங்கன்னா புலாவில் சேர்ப்பேன், அந்த மாதிரிலாம் செய்யலாம். குருமாவில் போடும்போது பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வாங்கி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அதனால் வாங்கிட்டு இதை குருமாவை வைக்கலான்ட்டு இதை ஸ்டோர் பண்ணலான்னு எடுத்துருந்தேங்க. பச்சை பட்டாணி கூட உருளைக்கிழங்கு போட்டு வச்சு பாருங்கள், குருமா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, குருமாவை அப்படியே வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா அது நல்லா குழஞ்சிடும். அதனால் குருமா நல்லா பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்த பிறகு இந்த காலிஃப்ளவரை தனியாக வேக வச்சு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம தனித்தனி பீசஸாக கட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அடிபட்டு இருந்தது, அந்த அடிப்பட்ட இடத்துலலாம் நான் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு புழு இருக்கும் அப்படின்றதுனால இதை சாப்பிட மாட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் இது பிடிக்கவே பிடிக்காது. இந்த புழு வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் எடுத்து கேஸ் மேலே வச்சிங்கன்னா கூட இருக்கிற அந்த புழுக்கள்லாம் வந்து வெளியே வந்து ஹலோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்குமே இது நல்லா இருக்குங்க. காலிஃப்ளவர் சில்லி போடலாம், பகோடா போடலாம், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கலரலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலிஃப்ளவரை மட்டும் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். வெறும் பூண்டெல்லாம் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இதை வந்து உப்புமா மாதிரி கலரி சாப்பிட்லாம். இந்த பூவை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து தண்ணியில் போட்டு தாங்க நம்ம அந்த புழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, மாவு டப்பா வந்து மாவு அரைச்சி இதில் வச்சுருந்தேங்க. எல்லாமே மாவெல்லாம் எடுத்தாச்சு. இதை க்ளீன் பண்ணி இந்த தண்ணியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு நீங்கள் ஊற்றலாங்க. அப்படி இல்லையா ஸ்கேல்பில் வந்து ஸ்ப்ரே மாதிரி அடிச்சிங்கன்னா அந்த ட்ராண்ட்ரஃப் தொல்லை கூட இருக்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த மாவு தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா பூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கீரை வகைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த பூச்சியெல்லாம் பிடிக்காது. இது வந்து கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாவே ரியாக்ட் ஆகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி மாவு கலக்கிட்ட பிறகு அந்த தண்ணியும் இப்படி பண்ணலாம். அப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம செடிகளுக்கு போடலாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தலைக்கு குளிக்கிற அன்றைக்கி கூட இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து ஸ்ப்ரே மாதிரி அடித்து அதை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்ட பிறகு கடுகு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க, தக்காளி ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 கத்திரிக்காய், பிஞ்சான கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், இது எல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு எடுக்க மறந்துட்டேன் அந்த வீடியோவை, அதனால தான் நான் அப்படியே சொல்லியிருக்கேன். இதில் வந்து கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம மிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இது சப்பாத்தியோட, தோசையோட, சாதத்தோடலாம் சூப்பராக இருக்குங்க. சண்டேஸில் இது ஒன்று மட்டும் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கலருக்காக நான் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கார்லிக் மட்டும் கொஞ்சம் ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம இதை வேக வைக்கலாங்க. டக்குன்னு வெந்துடும். பிஞ்சான கத்திரிக்காய்னும் போது டக்குன்னு வெந்துடும். இது கொஜ்ஜு மாதிரி செய்யணும் அப்படின்னா மசிச்சு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா கத்திரிக்காயும் வேக ஆரம்பிச்சிடுச்சு. இதில் வந்து நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதில் கேப்சிகம் வச்சு கூட செய்யலாங்க. அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக
நாட்டு சர்க்கரை தாங்க ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்காக. எந்த ஒரு சாம்பாருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோடு கூட இது சூப்பராக இருக்கும். இட்லி தோசை அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இது பசங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கலன்னா கொஞ்சமாக மசிச்சுக்குங்க. இப்போ முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மெந்தியா லீஃப் இருக்கும் இல்லைங்களா, அதை தாங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்கனாலே போதும். கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொத்தமல்லி இல்லாததுனால நான் இதை ஆட் பண்ணேன். நல்லா சூடான சாதத்தில், சண்டே தாங்க நானும் வச்சேன், சூடான சாதத்தில் நல்லெண்ணெயில் தான் நான் இதை செஞ்சேன். பசங்களுக்கு கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நான்வெஜ் டேஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியே உங்களுக்கு இதுவும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். சில பேருக்கு வந்து வலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் வலையெல்லாம் வளைஞ்சிட்டு இருக்கும். இதை வந்து வேஸ்ட்டாக இருக்கும், நம்மளால் போடவும் முடியாது. இதை வந்து கட் பண்ணி நம்ம ஹேங்கிங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, கொக்கி மாதிரி. பட் இதை வந்து சரி செஞ்சு போட்டுக்கலாம், வளையல் நல்லா இருக்குது புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வளைஞ்சதை வந்து கையில் போடும்போது நல்லா இருக்காது, வளைஞ்சு இருக்கிறதுனால. இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் உள்ள வந்து இந்த வளையலில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்களேன். ஃபுல்லாக நீங்கள் கார்னர் வரைக்கும், அது அந்த வளையல் எவ்வளோ கீழே வரைக்கும் போதோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா அந்த வளையல் வந்து கரெக்டான ஷேப்புக்கு வந்துருங்க. அந்த கிளாஸோட ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த வளையலும் வந்துடும். இந்த வளைஞ்ச வளையல் எல்லாமே நம்ம சரி செஞ்சு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதையும் தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். பூண்டு வாங்கிட்டு வந்த உடனே பூண்டெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுடுங்க. இல்லைனா ஒரு பூண்டு சொத்தையானா கூட எல்லா பூண்டும் சொத்தையாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரித்து வச்ச பூண்டோட தோலை எடுத்து வச்சுருந்தேன். இது எதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு ஒரு குறிப்பு செய்யலாம் அப்படின்ட்டு தாங்க. ஒரு காட்டன் டவல், அதாவது குட்டி ஏதாவது ஒரு கிளாத்தோ இல்லை கர்ச்சிஃபோ எடுத்துக்குங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த பூண்டு தோல்லாம் போட்டு மூட்டை மாதிரி கட்டிட்டு அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வானாலோ இல்லை தோசை தவாவோ வச்சு அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பூண்டு தோலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வீக்கம் கை வீக்கம்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு மூட்டு வீக்கம்லாம் இருக்கும். அந்த மாதிரி வீக்கமான இடத்துல இந்த பூண்டு தோலை வச்சு ஒத்தரம் கொடுக்கும்போது அது நல்லாவே ரியாக்ட் ஆகும், நல்லா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, என்னோட ஹஸ்பண்ட்க்கு சூப்பராகவே இருந்தது. இதுக்கு பதில் நீங்கள் உப்பு மூட்டையாக கட்டி கூட ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு போகும்போதெல்லாம் டக்குன்ட்டு நம்மளுக்கு வேலை ஆகணும் அப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லையா, பசங்களுக்கெல்லாம் லேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கோஸ் பொரியல் செய்யும் போதெல்லாம் நம்ம கட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பெருசாக ஒரு ஈக்குவலாலாம் வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா குயிக்காக வேலையும் முடிக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வாழைக்காய் சீவரத்து இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த கோஸை ஃபுல்லாக இந்த மாதிரி துருவிக்குங்க. இந்த மாதிரி துருவும் போது பார்த்திங்கன்னா நீளமாக அப்படியே நூடுல்ஸ் மாதிரி விழுங்க. இந்த மாதிரி விழும்போது கூட பசங்களுக்கு இந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்குன்ட்டு கூட சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா இதன் கத்தியில் வந்து இன்னும் ஒரு 4-5 ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா துண்டு ஆகிடும். இது கூட கேரட்டை பீன்ஸை போட்டு கூட செய்யலாங்க, சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அது கூட பட்டாணியை போட்டு கூட நீங்கள் செய்யலாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸாக கூட கலரலாம். இந்த மாதிரி சில குறிப்பு வகைகள் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேங்க. கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளும் போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தர உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த குறிப்பில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட ஆல் சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு வகைகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.